ஐபிஎல்லோட 56வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பத்தில் தோல்விகள் அடைஞ்சாலும் இப்போ சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்பத்தில் வந்து சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. டாப் 4க்குள்ள இந்த ரெண்டு டீம்ஸும் இருக்காங்க. டாப் 4 தக்க வைப்பாங்களா, அதே நேரத்தில் டாப் 2ல் நுழையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு விளையாடுவாங்க. இன்டென்ட் ரெண்டு டீமுமே ஷோ பண்ணுறாங்க. என்ன மாதிரி இன்றைக்கி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். எம்ஐ அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களா, பேசலாம். MSI கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. 7+4 10+1 கான்செப்ட்ஸ் இல்லை, நீங்கள் டீமை க்ரியேட் பண்ணலாம். எந்த கான்செப்ட் வேணுமோ பிக் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்கும். மோஸ்ட்லி மழை இருக்காது அப்படிங்கிற ஃபோக்காஸ் தான். இருந்தால் கூட சின்ன டிஸ்டர்ப் இருக்கலாம். May 6 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வான்கடேனாவே சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன். டோட்டலாக 123 போட்டி. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமுக்கு 56 வெற்றி, சேசிங்க்கு 67. பெரிய டிஃப்ரென்ஸாக நான் அதை பார்க்கல. ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது செகண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆகிறாங்க. மும்பை அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் நிறைய நேரங்கள் எடுத்திருக்காங்க. கடந்த 2021 50 போட்டிகள் இங்கே நடந்திருக்கு. அதில் சேசிங்க்கு 30 வெற்றி, பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 20 வெற்றி. ஆவரேஜாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 177 அடிச்சிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது விக்கெட் 6 விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 5 விக்கெட் விழுந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் 234க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை ரீசெண்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 97க்கு 10 அப்படின்னு லோவாக இருக்காங்க. ஓவராலாக KKR 67க்கு 10 அப்படின்னு லோவாக இருக்காங்க. 150க்கு பிலோவா 10 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் 20 டைம்ஸ் அண்ட் ஹை ஸ்கோராக 190 அபவா 20 டைம்ஸு. அண்ட் பார்க்கணும், மோஸ்ட்லி ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையராக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான். ஜென்ரலாக வான்கடேனாவே ஏர்லி ஸ்விங் கொடுக்கும். ரெட் சாயில் ட்ராக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அகெயின்ஸ்ட் ஜிடின்னு யோசிக்கும் போது ரெட் சாயில் ஏர்லி அந்த ஸ்விங் மேனேஜ் பண்ணணும். அது ஒரு விஷயந்தான். மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் அந்த பவுன்ஸு ஸ்விங்கை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாங்க. அதர் பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஜிடி இங்கே கொஞ்சம் பெட்டராக கூட விளையாடலாம். அவங்களும் ரெட் சாயில் நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸு 90 போட்டியில் 56 வெற்றி 34 தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 26 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 30 வெற்றி. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட்டு 171, ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் 163. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. 214 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடி இங்கே விளையாண்டு 5 போட்டியில் 3ல் ஜெயிச்சிருக்காங்க, 2ல் தோற்றுருக்காங்க. சேஸ் பண்ணும்போது தான் அந்த 3 வெற்றியுமே கிடச்சிருக்கு. பேட் ஃபர்ஸ்ட்டு சேஸிங்கான ஆவரேஜ் 168 172 இருந்திருக்கு. இவங்களுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 199 சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். தொடர்ந்து பார்க்குறோம். 2025 நல்லா விளையாண்ட 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டி அகெயின்ஸ்ட் RCB தோத்தாங்க. க்ளோஸ் மேட்ச்சு. அண்ட் போன சீசனில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது மும்பை இந்தியன்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு. சொல்லப்போனால் போன சீசன், அதுக்கு முதல் சீசன் தொடர்ந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லாமல் இருந்தது. இந்த சீசனில் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த போட்டியில் மிச்சல் சாண்டர் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் அவைலபிள் அப்படின்னு மஹேல ஜெயவர்தனே சொல்கிறாரு. கார்பிட் போஸ்க்கு பதிலாக மிச்சல் சாண்டர் வரலாம். இந்த சேஞ்ச் மட்டும் எதிர்பார்க்குறோம். பெவன் ஜேக்கப்ஸுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவருக்கு வாய்ப்பு மோஸ்ட்லி இல்லை. வில் ஜாக்ஸ் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை முன்ன பின்ன மாற்றி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதுனால பெவன் ஜேக்கப்ஸ் பர்த்டே பாய் வெளியிலேருந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸு, நமந்தீர் இவங்க எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. ஆரம்பத்தில் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கேள்வியாக இருந்தது. அவர் இப்போ ஃபார்முக்குள்ளே வந்துட்டார். சூர்யா வேறு லெவலில் விளையாண்டுட்டு இருக்கார். ஹார்திக் பாண்டியா வர இடத்துல நல்லா விளையாடுறாரு. திலக் வர்மா ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ இருந்தது. ஒரு போட்டியில் ரிட்டையர் அவுட் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து இவர் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். அதை நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரைக்லேயும் பெட்டர் ஆகிட்டு இருக்காரு. வில் ஜாக்ஸு ஒரு இடத்துல டாப் ஆர்டர் 2 பேர்த்தில் எளியாக அவுட் ஆகிட்டாங்கன்னா நம்பர் 3க்கு அனுப்புகிறாங்க. அவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவரை லேட்டாக அனுப்புகிறாங்க. சூர்யாவை நம்பர் 3, அடுத்து திலக் வர்மா அப்படின்னு போகிறாங்க. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு. எதிர்பார்ப்பு வில் ஜாக்ஸ் நம்பர் 3, சூரியகுமார் நம்பர் 4, திலக் வர்மா நம்பர் 5. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாப் 2 பேரும் பெட்டராக செட்டில் ஆகிட்டாங்கன்னா சூர்யா திலக் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகும். வில் ஜாக்ஸ் லேட்டாக வருவார். இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க.
பாட்டமில் இருக்க பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது கார்பின் போஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டுக்கு வில் ஜாக்ஸோட பவுலிங் இருக்குது. தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட் நியூ பால் எடுத்து வீசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா டீசெண்டாக பண்ணுறாங்க. அதில் பும்ராவோட பவுலிங் நமக்கு சொல்லவே தேவையில்லை. ரியான் கல்டன் கடந்த சில போட்டிகளில் பாருங்கள் ஒரு 11, மற்ற போட்டிகளில் 20+ இருக்கார். அதில் 2 50+ இருக்குது. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஒரு போட்டியில் ஃபெயிலியர் ரீசெண்டாக, மற்றபடி நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யாவோட அவுட்புட்டு சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்குது. அதில் நாட் அவுட்ஸில் சில இருக்குது. ஹார்திக் பாண்டியா வரும்போதெல்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. லேட்டாக வர்றாரு, போன போட்டியில் ப்ரொமோட் ஆனார், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. திலக் வர்மா நாட் அவுட்ஸில் இருக்கார். ஓரளவுக்கு அவர் இறங்குற இடத்துல டீசன்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியுது. ஆனால் சில நேரங்களில் அவருக்கு பேட்டிங் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. வில் ஜாக்ஸோட பேட்டிங் வரும்போது டீசெண்டாக இருக்குது. ஆனால் 20s 30s இந்த ரேஞ்சில் தான் இருக்கார். பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண மாட்டார். அது அவர்கிட்ட இருக்கிற மைனஸு. போன சீசனில் அந்த பில்டிங் இருந்ததுனால தான் அந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் வாங்கும்போது அவ்வளோ ஹாப்பியானாங்க. பட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பேட்டிங் அப்படின்னு ஷோ பண்ண முடியல. பட் சில நேரங்களில் பவுலிங்கில் அந்த சக்ஸஸை ஷோ பண்ணுறாரு. நாமந்தீர் சில நேரங்களில் ப்ரொமோஷன் கிடைக்குது, டீசெண்டான ஹிட்டிங் அண்ட் அந்த ப்ரொமோஷனில் சக்ஸஸ் பண்ணுறாரு. பட் ரொம்ப லேட்டாக வர்ற மாதிரி இருந்தால், இது ரெட் சாயில் அப்படின்றனால லேட்டாக தான் அனுப்புவாங்க, பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கார்பின் போஸ்க்கு பேட்டிங் வந்தால் கண்டிப்பாக குவாலிட்டி கொடுக்க முடியும். அது இந்த சீசனில் ஒரு போட்டியில் ஷோ பண்ணார். பட் இந்த போட்டியில் மிச்சல் சாண்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். ஹார்திக் பாண்டியாவோட பவுலிங் சில நேரங்களில் இருக்குது. இப்போ கார்பின் போஸ்க்கு போன போட்டியில் இருந்தது, அதுக்கு மொதல் போட்டியில் இருந்ததுனால ஹார்திக் பாண்டியாவோட முழுமையான கோட்டால் அதிகமான பால்ஸை நம்ம பார்க்க முடியல. அண்ட் வில் ஜாக்ஸ் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு, டீசென்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர், டவுட்டே இல்லை. கார்பின் போஸ்கோட பவுலிங் 2 போட்டியில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. தீபக் சஹாரோட பவுலிங் நல்லாவே இருக்குது. ஆனால் நிறைய ஓவர் போகிறாரா அப்படிங்கிற இடத்துல கேள்வி. நியூ பாலுக்கு அப்புறம் அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடந்த 3 போட்டியில் 10 விக்கெட் எடுத்திருக்கார் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா கடந்த 2 போட்டியில் ஃபார்முக்கு வந்துட்டார். சொல்லப்போனால் ஓவராலாக டீசன்ட் பவுலிங் இருந்தது. கடந்த 2 போட்டியில் விக்கெட் டேக்கிங்கில் இன்னுமே பெட்டராக இருக்கார். கரண் சர்மா போன போட்டியில் 3 விக்கெட்டு, சில நேரங்களில் அந்த 3 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறாரு இந்த சீசன்லேயே. கடந்த 3 போட்டியில் 2-3 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. குஜராத் டைட்டன்ஸு இந்த டீமில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறோம். கோச்சிக்கு பதிலாக காகிசர் ரபாடா ஐபிஎல்ல எக்ஸ்பீரியன்ஸு அந்த பேஸில் யோசிக்கணும். ரபாடா இதுக்கு முன்னாடி பர்சனல் ரீசனுக்காக வெளியில் போயிருந்தார், மறுபடியும் டீமோட ஜாயின் ஆகிட்டார். அதனால் ரபாடா கோச்சிக்கு பதிலாக வரலாம். இல்லை கோச்சி நல்லா பண்ணுறாரு, ஓகேவாக தான் போய்கிட்டு இருக்கு, எதுக்கு மாற்றணும்னு நினச்சா கோச்சியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோச்சி பேட்டிங்கில் கொஞ்சம் எட்ஜஸ்ட் கொடுப்பாரு. சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர் இந்த 3 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த டீமில் இருக்கிற டாப் 3க்குள்ளே யாரோ ஒருத்தர் தான் ஆரஞ்சு கேப் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தா அவங்க 3 பேத்துக்குள்ளே தான் போட்டியே இருக்குது. அது மட்டும் இல்லை, பேக் எண்டில் வர பிளேயர்ஸ் அவ்வளோவா டெஸ்ட் ஆகாத அளவுக்கு இவங்களே 10 ஓவர் 15 ஓவர் வரைக்கும் விளையாண்டுறாங்க. சொல்லப்போனால் 20 ஓவர் வரைக்கும் கூட சில நேரங்களில் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து டெஸ்ட் ஆகிறாங்க, அதை பார்க்குறோம். அண்ட் இந்த மும்பை அப்படிங்கிறதுனால இந்த டாப் 3 ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜுக்கு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான் இவங்கெல்லாம் டெஸ்ட் ஆக வேண்டிய டைமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் ஃபார்ம் பேஸில் அவங்க 3 பேர் பெஸ்ட்டாக இருக்காங்க. மற்றவங்கலாம் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னா கூட அவ்வளோவா டெஸ்ட் ஆகலை, ரீசெண்டாக நிறைய பார்க்கல அப்படிங்கிறனால யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ரஷீத் கான் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கொடுக்கல. கோச்சி டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்கார். சாய் கிஷோரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தால் கூட நிறைய நேரங்களில் பயன்படுத்தலை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். சொல்லப்போனால் இங்கே 6 பவுலிங் ஆப்ஷன்ஸு இம்பாக்ட் சப் மூலமாக கிடைக்குது. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பவுலர் குஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல சாய் கிஷோர் வந்து பவுலிங் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இஷாந்த் சர்மா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. பிரசித் கிருஷ்ணா வேறு லெவல் பவுலிங் இந்த சீசனில் கொடுத்துட்ருக்காரு. சிராஜ் பவுலிங் ஆரம்பத்தில் சூப்பராக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கோ அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குறாரு. சுப்மன் கில் நம்பரை பாருங்கள், வேறு லெவல் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு போட்டியை மட்டும் டவுன் பண்ணி பார்த்துட்டு மற்ற இடங்களை பாருங்கள், 76, 84, 90, 60 இதுதான் எதிர்பார்த்தோம். ஆரம்பத்தில் சுப்மன் கில்லோட அந்த நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை இந்த சீசனில். பட் இப்போ அந்த லெவல் வேறையாக இருக்குது. அண்ட் ரெட் சாயிலில் கொஞ்சம் கஷ்டப்படலாம். நிறைய பிளாக் சாயில் இந்த சக்ஸஸ் இருக்குது. ரெட் சாயிலில் மேபி கொஞ்சம் கஷ்டப்படலாம். சாய் சுதர்சன்
தொடர்ந்து பாருங்கள் இவரோட கன்சிஸ்டன்சி சூப்பர்னு சொல்லணும். கண்டிப்பாக போன பட்டியில் 50 மிஸ் பண்ணார், இந்த சீசன்லேயே சில 50ஸை மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த 50 ரேஞ்ச் அண்ட் 60 ரேஞ்சுக்கு மினிமம் ஸ்கோர் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஜோஸ் பட்லர் ஃபார்முக்கு வந்துட்டார், செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. கடந்த 4 போட்டியை பாருங்கள், 3 நாட் அவுட்ஸு, அதில் 350s, நியர்லி செஞ்சுரி மிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. இதுதான் அந்த டாப் த்ரீ பயங்கர சக்ஸஸாக இருக்காங்க. அதில் ஜோஸ் பட்லர் மும்பையில் நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக மும்பை நம்பர் சில அவ்வளோ கிரேட் இல்லை அப்படின்னா கூட ஒரு செஞ்சுரி கடந்த 5 போட்டியில் இருந்திருக்கு. மும்பைக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு அந்த 30s இருந்திருக்காரு, ஒரு 67 அடிச்சிருக்காரு ரீசெண்ட் 5ல். வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக டீசெண்டாக விளையாடக்கூடிய குவாலிட்டி இருக்குது, பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம 4ல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னே நான் சொல்லுவேன் இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும். ஷாருக் கான் சில நாட் அவுட்ஸு, கடந்த 4 போட்டியில் நாட் அவுட்ஸு. கண்டிப்பாக அவருக்கு டஃப்பான சுச்சுவேஷன், டஃப்பான இடத்துல மாட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டாப் 3 இவ்வளோ சக்ஸஸ் பண்ணும்போது இவருக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகுல் டெவாட்டியாவும் அந்த இடத்துல தான் சொல்லணும். இதில் இம்பாக்ட் சப்பில் மோஸ்ட்லி பாதிக்கப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னால் ராகுல் டெவாட்டியா. நேரம் இந்தியன் டீமுக்கு நிறைய மேட்சஸ் விளையாட முடியும் அப்படிங்கிற குவாலிட்டி வச்சுருக்க பிளேயர் தான். பட் ஸ்டில் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கும்போது அந்த ஸ்பாட் அவருக்கு இருக்கும். அந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இடத்த கொடுக்குறதே இல்லை. ரீசெண்டாக குஜராத் டைட்டன்ஸ் சுத்தமாக அவரை பயன்படுத்துறதுல அது ஒரு குறிப்பாக இம்பாக்ட் சப்னு வரும்போது எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறனால டெவாட்டியாவுக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லப்போனால் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் காலி ஆகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஆல்ரவுண்டர் ராகுல் டெவாட்டியா பார்க்குறேன். அதில் குறிப்பாக டாப் 3 சக்ஸஸ் பண்ணுறதுனால இவரோட பேட்டிங்கும் டெஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரஷீத் கான் கண்டிப்பாக பேட்டிங் வந்தால் டீசெண்டாக பண்ண முடியும். அண்ட் ரீசெண்டாக மும்பைக்கு எகென்ஸ்டாக ஒரே ஒரு முறை தான் அவுட்டாக இருக்கார் கடந்த 5 போட்டியில். வான்கடையில் பாருங்கள் அவுட்டே ஆகாமல் ரீசன் மேட்சஸில் இருந்திருக்காரு. கண்டிப்பாக வான்கடைங்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல அந்த பார்க்கணும். அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பெட்டராக விளையாட முடியும் அப்படிங்கிற இடத்துல ரஷீத் கான் கொஞ்சம் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதுலேயும் டவுட் இல்லை. ஜெரால்ட் கோட்ஸி பேட்டிங்கில் பெருசாக யோசிக்க வேணாம், பவுலிங் பேஸில் இப்போ யோசிச்சா வாஷிங்டன் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் அவ்வளோ இல்லை. அதே நேரத்தில் நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான். ரஷீத் கானோட ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால தான் சாயோட ஓவர் குறையுது. ஜெரால்ட் கோட்ஸியோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பார்க்கணும் இந்த போட்டியில் இருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் சாய் கிஷோர் பவுலிங்கில் பாருங்கள் ரீசெண்டாக முழுமையான ஓவர் கோட்டாவே வீசலை அப்படிங்கிறது இருக்குது. முகமது சிராஜ் ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கார். கடந்த 5 போட்டியில் 4 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்க பாருங்கள் கலக்கிட்டு இருக்காரு. ஓவராலாகவே செம்மையான பவுலிங் இந்த சீசனில் கொடுத்துருக்காரு. இஷாந்த் சர்மா ஓரளவுக்கு ஓகே இருந்தால் கூட கடந்த 5 போட்டியில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பேஸில் பெருசாக யோசிக்க முடியல, ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொடுக்க முடியுது ஸ்டில் இந்த ஏஜில். 2 டீம் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸ் பெட்டராக இருக்காங்க. அவங்களோட ஃபார்ம் மட்டும் இல்லை, மிடில் ஆர்டர் டெஸ்ட்டாக இருக்காங்க, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பவுலிங் பேஸில் போல்ட் பும்ரா கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. தீபக் சாஹா நியூ பாலில் வீசுகிறாரு, அதை தாண்டி பெருசாக பயன்படுத்துறது நியூ பாலுக்கு அப்புறம் அடி வாங்குவார். ஜென்ரலாக அது ஒரு விஷயம் இருந்திருக்கு. பட் அதை பெருசாக எதுக்கு யோசிச்சுக்கிட்டு மிடில் பேஸில் ஹார்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணுவார். கரண் சர்மா ஸ்பின்னர் இருக்கார், தேவைப்பட்டால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்டர் வர மாதிரி இருந்தால் கார்பின் போஸ்க்கு பதிலாக அப்படி எடுத்துக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஹார்திக் பாண்டியாவோட ஓவர்ஸ் கூட அதிகமாக இருக்கும். இப்படி அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. இன்னுமே நமந்தீர் மாதிரி பவுலர், வில் ஜாக்ஸ் மாதிரி பவுலர்ஸும் இருக்காங்க அப்படின்னு மைண்ட் பண்ணுங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த டாப் 3 பெருசாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மற்றவங்க டெஸ்ட் ஆகாமல் இருக்காங்க. ஒருவேளை டாப் 3 ஃபெயிலியர் ஆனால் பேக்கில் வர்ற பேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி டெஃபினட்டாக இருக்குது. அடிஷ்னல் பவுலிங் குஷன் இஷாந்த் சர்மா கொடுத்துட்டு இருந்தார், அது இல்லாமல் ஒரு பேட்டரை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. பார்க்கலாம். கோச்சிக்கு பதிலாக ரபாடா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ரபாடா இந்த மேட்சப்ஸில் சில பேட்டர்ஸ் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அந்த பேஸ்லேயே கண்டிப்பாக கோச்சிக்கு பதிலாக ரபாடாவை கொண்டு வரலான்னு தான் நினைப்பாங்க. அண்ட் நியூ பாலில் ட்ரெண்ட் போல்ட் தீபக் சஹார் தான் வீச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஸ்டார்ட் பேஸில் ரொம்பவே சூப்பர் பவுலர்ஸ், நியூ பால் பவுலர்ஸ் இல்லை பெஸ்ட் பவுலர்ஸை வச்சுருக்காங்க. மும்பை மாதிரி கண்டிஷனுக்கு இது நல்லாவே இருக்குங்கிறதுனால ஆரம்பத்தில் இப்படி ஒரு செலெக்ஷன் இருந்தது. மிடில் பேஸில் கார்பின் போஸ்க்கு மேபி சானில் பும்ரா பவர் பிளேயில் எண்டில் கொஞ்சம் வீசலாம். கரண் சர்மா மிடில் பேஸில் அண்ட் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி வில் ஜாக்ஸ் ஏரியா இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹார்திக் பாண்டியாவோட மிடில் ஓவர்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம்.
அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் சிராஜ் அண்ட் இஷாந்த் சர்மா வீச வாய்ப்பு. ஒருவேளை எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் தேவைப்பட்டால் இஷாந்த் சர்மா தான் இல்லாமல் இருப்பார். மேபி ரபாடா நியூ பாலில் வீசலாம் வர்ற பட்சத்தில், இல்லைனா கோச்சி எடுத்துகிட்டு வந்து நியூ பாலில் வீச வைப்பாங்க. பிரசித் மிடில் பேஸில் சூப்பராக வீசிட்டு இருக்கு, அது கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஷாய் கிஷோரோட போலிங் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக நான் எதிர்பார்க்குறேன். ஒரு பவுலர் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் அண்ட் ரஷீத் கான் கூட சப்போர்ட் பண்ணுவார். ரஷீத் கான் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், மற்ற மேட்சஸோடு இது கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுக்க முடியும். நம்ம மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பின் ஹேண்ட்லிங் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. அப்படின்னா கூட ரஷீத் கான் இந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் சூட்டபிள் பவுலராக இருப்பார். அடிஷ்னலாக பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் அதுவுமே இங்கே இவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து சேர்கிற விஷயமா இருக்கும். பவுலிங் ஆப்ஷனில் கொஞ்சம் ஹெவி ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அதனால் ஹார்திக் பாண்டியோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறையும். வில் ஜாக்சன் கொஞ்சம் குறைவாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பாசிபிளாக தீபக் சஹாரோட ஓவர் குறைவாக இருக்கும். எர்லி ஓவர்ஸ் வீசுவார், அதுக்கப்புறம் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் பும்ரா மட்டும் மோஸ்ட்லி முழுமையான கோட்டாக வீசுவாங்க. ட்ரெண்ட் போல்ட் பும்ரா எண்ட் ஓவர் வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே வாஷிங்டன் சுந்தர் அடிஷ்னலாக அவருக்கான ஓவர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ரஷீத் கான், கோச்சி, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா முழுமையாக வீசுவாங்க. சாய் கிஷோரோட ஓவர் குறைவாக இருக்கும். மேபி இஷாந்த் சர்மா ஓவர் வந்து இல்லை அப்படின்னா சாய் கிஷோருக்கு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கும். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. மும்பை ஜிடின்னு பார்க்கும்போது ஜிடிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. கடந்த சில வருடங்களாக மும்பை டவுன் ஆகிருக்காங்க. இந்த சீசனில் மும்பையோட அப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஈக்குவல் ஃபைட் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இருந்தால் கூட மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது டாஸை லாஸ் பண்ணால் கூட மும்பை இந்தியன்ஸ் இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு கண்டிப்பாக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு பார்க்குறேன். ஓவராலாக மும்பைக்கு 60-70 ரேஞ்சுக்கு கூட நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துலாம் வின்னிங் லெவலில். ஜிடியை பொறுத்த வரைக்கும் டாப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட இந்த கண்டிஷன் இனிஷியல் ஸ்விங் பேஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டாப் 3 நல்லா இருக்கிறதுனால மும்பை அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இனிஷியல் ஸ்விங் பவுலர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. அந்த இடத்துல ஜிடி மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் ரீசெண்டாக ஜெயிச்சுக்கிட்டே வராங்க பாருங்கள். தொடர் வெற்றிகள் அது பெரிய பெரிய வெற்றிகளாகவும் இருக்குது பாருங்கள். 4 விக்கெட்ஸ் இது கொஞ்சம் ஓகேவான வின்னு, 9 விக்கெட்ஸ் இது சூப்பர் வின்னு, 7 விக்கெட்ஸ் இது சூப்பர் வின்னு, 54 ரன்ஸு, 100 ரன்ஸு. இப்போ இன்டென்ட் மட்டும் கிடையாது, ஆப்போனன்ட்ஸை டோட்டலாகவே காலி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஷோ வந்து மும்பை இந்தியன்ஸ்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஜிடி ரீசெண்டாக சில போட்டிகளில் தூக்குறாங்க அண்டு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜிடி பெஸ்ட் டீம்னு நாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். பட் ஜிடி டாப் 4க்குள்ளே வருவாங்கன்னு நம்ம சொல்லலை. டெல்லியா ஜிடியா அப்படிங்கிற அந்த போட்டி மட்டும் இருந்துகிட்ருக்கு. நம்ம டாப் 3 டீம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே வராங்க. ஒரு டீம் மட்டும் அது டெல்லி கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு. நேற்று டெல்லிக்கு ஒரு லக் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த இடத்துல மழை பெஞ்சு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஜிடி வர போட்டிகளில் கொஞ்சம் தோத்தாங்கன்னு சொன்னால் அவங்க வெளியில் போய் டெல்லி வந்து நம்ம சொன்ன 4 டீம்ஸுமே மேலே வரும். பட் எனிவே ஜிடி நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவங்க வந்தாலுமே ஹாப்பி தான். ஸோ இப்போதைக்கு பார்க்கணும். இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் மேட்சாக இருக்கும் ஜிடிக்கு. அண்ட் ரீசெண்டாக ஜிடி தொடர்ந்து ஜெயிக்கிறத பார்க்குறோம். ஆரம்பத்தில் எம்ஐ டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா கூட இப்போ ஜிடி தான் எம்ஐக்கு எகென்ஸ்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாப் 14ஓட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் சில டெம்ப்ளேட்ஸாக மாற்றி விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டாப் 14 மைண்ட் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ராக் வந்து இனிஷியல் ஸ்விங் பேஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த இடத்த கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த டாப் 3 பிளேயர்ஸை பிக் பண்ணாமல் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். பட்லரை பிக் பண்ணாமல் இருக்கிறதோ, கில்லை பிக் பண்ணாமல் இருக்கிறதோ, சாய் சுதர்சனை பிக் பண்ணாமல் இருக்கிறதோ கொஞ்சம் டஃப் தான். மேபி பட்லரை பிக் பண்ணிக்கலாம். நம்பர் 3 வரது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்விங்கை மேனேஜ் பண்ண ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆங்கிளில். அதே நேரத்தில் சாய் சுதர்சன் ஸ்விங் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எளியாக ஆடுவார். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது இங்கே இருக்கிற பவுலர்ஸு. ஸோ அதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் டாப் 3ல் இருக்கிறவங்களையும் ஸ்விங் பேஸில் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ இங்கே ஸ்விங் ஆகும்போது இந்த பக்கம் ஸ்விங் ஆகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அந்த சைடுமே இஷாந்த் சர்மா, சிராஜ் மாதிரி இனிஷியல் ஸ்விங் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு க்ளோஸ் டு ஜிஎல் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிக் பேஸில் ரஷீத் கான், செரால் கோட்ஸி, கார்பின் போஸ்க்கு, தீபக் சஹார், கரண் சர்மா. ரஷீத் கான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் பேட்டர் விளையாட முடியுங்கும்போது ரஷீத் கான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பேட்டிங்கில். செரால் கோட்ஸி பார்க்கணும் அந்த இடத்துல மாறுறாரா அப்படின்ட்டு. அதே மாதிரி கார்பின் போஸ்க்கு இவங்க 2 பேர்த்தோட டவுட்டு தான். ஒரு பாயிண்டில் மிச்சல் சானர், ரபாடா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. தீபக் சஹார் நியூ பாலில் ஸ்விங் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். ஒரு இடத்துல யோசிச்சு பிக் பண்ணி பார்க்கலாம். கரண் சர்மா ஒரு ஸ்பின்னர்,
கண்டிப்பாக சில நேரங்களில் 3 விக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துடுறாரு. ஸோ நிறைய நேரங்களில் மிஸ் பண்ண பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. அந்த வகையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கில்லு, சாய் சுதர்சன், சூரியகுமாரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூர்யா ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ், இங்கே நல்லா விளையாண்டுருக்காரு. கில், சாய் சுதர்சனை கேப்டனாக அவாய்ட் பண்ணலாம், பிளேயராக பிக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ரியான் ரிக்கல்டன், ஜோஸ் பட்லர், ஹார்திக் பாண்டியா இன்னொரு சைடு. டெஃபினட்டாக ஸ்விங் பேஸில் இருக்கிற மாதிரி இருந்தால், ரெட் சாயில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஹார்திக் பாண்டியா லேட்டாக வந்தால் கூட அந்த ஹிட் ஜோனில் இருப்பார், நல்லா ஹிட் பண்ணி நிறைய ஸ்கோர்ஸ் பண்ணிட முடியும், அது ஒரு வகையில் இருக்குது. அண்ட் ஜோஸ் பட்லர் ஆப்வியஸாக இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா விளையாண்டுருக்கார். மும்பையில் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கார். ரீசெண்டாக கொஞ்சம் சக்ஸஸ் குறைவாக இருக்குது அப்படின்னா கூட ஓவராலாக அவரோட சக்ஸஸ் நல்லா இருந்திருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பராக இருப்பார், அந்த பாயிண்ட் எடுக்க முடியும். ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர், ஸ்விங் கண்டிஷனில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி விளையாட முடியும். பட் அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது தான் இயர்லி பேட்ஸ்மேனுக்கு. லேட்டர் பேட்ஸ்மேன் ஆப்வியஸாக நல்லா விளையாடுறாங்க. ஸோ அந்த இடத்துல யோசிச்சு பிக் பண்ணிக்கிங்க, கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் ரியான் ரிக்கல்டனை கேப்டனை ட்ரை பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மோத போகிற இந்த போட்டிக்கான விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர், ரியான் ரிக்கல்டன் ரெண்டு பேருமே பிக் பண்ணலாம். ரியான் ரிக்கல்டன் ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணணும்னு யோசிச்சா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் மிஸ் பண்ண பார்க்கலாம். அது கொஞ்சம் டஃப்பும் கூட. ஏன்னா இந்த பர்டிகுலர் ட்ராக் பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃப் பண்ணணும், விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படிங்கும்போது ரியான் ரிக்கல்டனை பிக் பண்ணுறது தான் டீசென்ட் சாய்ஸு. ஜோஸ் பட்லர் கேப்டன் மெட்டீரியலாக கூட கொஞ்சம் யோசிக்கலாம். நான் மும்பையில் நல்லா விளையாண்டுருக்காரு. பேட்டிங்னு பார்க்கும்போது சூர்யா சூப்பர் சாய்ஸு. கில்ல, ரெட் சாயிலில் சில நேரங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் ரீசெண்டாக கடந்த 5 போட்டியில் 450+ அடிச்சிருக்கும் போது அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தால் கூட சில டீம்ஸில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாய்ஸாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சாய் சூப்பர் சாய்ஸு. கண்டிப்பாக வந்து அந்த 30s ரேஞ்சில் மினிமம் கொடுத்துட்றாரு. 50+, 60+ன்னு போனால் நமக்கு இது போனஸாக பார்க்கலாம். ரோஹித் சர்மான்னு பார்க்கும்போது சில நேரங்களில் ஓகே, ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற இடத்துல ஓகே, ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இறங்கி ஆடார். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். அங்கேயுமே இனிஷியலாக சிராஜ், இஷாந்த் சர்மா மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த பேஸில் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் சில டீம்ஸில் அவாய்ட் பண்ணுங்கள். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரிஸ்க்கான ஒரு சாய்ஸ்ன்னு தான் 1 செகண்ட் சொல்லுவேன். ஹார்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு நல்ல சாய்ஸு. ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் மிடில் பேஸில் பேட்டிங்கில் வரும், ரெட் சாயில் பேட்டிங்கில் கலக்குவார். பிளாக் சாயில் இருக்கிற பட்சத்தில் சில நேரங்களில் அந்த பவுலிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும், பேட்டிங்கில் கொஞ்சம் டவுன் ஆவார். மிட் சாண்டர் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தரை ஒரு சில டீம்ஸில் எடுத்து யோசிங்க. அண்ட் மிடில் பேஸில் இருக்க பேட்டர்ஸ் நல்லா விளாட முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தான். பவுலிங் பேஸில் பெருசாக பண்ணிடுறோம், அதே நேரத்தில் பவுலிங்கில் நிறையா கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் கேள்வி தான். பவுலிங்கில் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ட்ரெண்ட் போல்ட்டு, சிராஜ், ரஷீத் கான் பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தீபக் சஹார் ஒரு சில டீம்ஸில் இன்றைக்கி போட்டியில் ரபாடா அவைலபிளாக இருக்கார். ரபாடா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரபாடா இருக்கிற பட்சத்தில் ரபாடா சைடு கொஞ்சம் மூவ் பண்ணலாம். நியூ பாலை ரபாடா அண்ட் சிராஜ் எடுத்து வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வில் ஜாக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் 1 டவுன் பேட்ஸ்மேன், கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு சாய்ஸ் தான் அதில். ஏன்னா டாப்பில் இருக்கிற ரோஹித் சர்மா கூட ரிக்கல்டன் ஸ்டெடி பண்ணிட்டாங்கன்னா பவர் பிளே செஷனில் விளையாண்டு முடிச்சாங்கன்னு சொன்னால் அப்போ வில் ஜாக் சைடு பேட்டிங்கே போக மாட்டாங்க, அடுத்து சூரியகுமார்னு போயிடுவாங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, வில் ஜாக்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். மும்பையில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகலான்னு தான் நினைக்கிறேன். இல்லை ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சேஃபாக நான் யோசிக்கிறேன்னா பட்லரை கேப்டனாக போட்டு சூர்யாவை வைஸ் கேப்டனாக போடுங்க. சூர்யா கண்டிப்பாக வந்து ஒரு 6 ஓவர்ஸுக்கு அப்புறம்னா டெஃபினட்டாக 1 டவுனே இறக்கிடுவாங்க. இல்லைனா வில் ஜாக்ஸ் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் சூர்யா வந்துடுவார். ஸோ சூர்யா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்தாலுமே குயிக்காக ஆடி நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறனால இது கண்டிப்பாக சேஃபஸ்ட்டு சாய்ஸு. கேப்டன் இஸ் கேப்டனுக்கு இவங்க 2 பேருமே நல்ல சாய்ஸு. பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணும்போது ஜோஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸையும் எடுத்து கொடுக்க முடியும். டீம் பாருங்கள், இது என்னோட டீம். ஆன் டைமில் டெலகிராமில் சில இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறோம், அடிஷ்னலாக டீமும் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டீமை ஆன் டைமில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி குழப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.